நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, 2025 ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். கோடி அற்புத புனித அந்தோணியாருக்கான செவ்வாய்க்கிழமை 25ஆம் ஆண்டு முழுவதுமாக அந்தோணியாருடைய வல்லமைமிக்க பரிந்துரையில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையிலே இந்த நற்கனை ஆராதனையிலே நாம் பங்கெடுத்து நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருக்காகவும் அவர் வழியாக ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 53 முதல் 55 வரை வாசிப்போம். அனைவரும் அமருவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 53 முதல் 55 வரை. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். தொடர்ந்து, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். பிரியமானவர்களே, 56வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இயேசுவோடு நம்மை இணைப்பதற்காக, இயேசு நம்மோடு இணைந்திருப்பதற்காக இயேசுவால் கொடுக்கப்பட்ட மாபெரும்
ஒரு உன்னதமான உணவு நற்கருணை. இந்த நற்கருணையை உண்கின்றவர்கள் இயேசுவோடு இணைந்திருப்பார்கள். இயேசுவோடு அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். இயேசுவோடு வாழ்வார்கள். இப்ப இயேசுவோடு இணைந்திருப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் நற்கருணை. இந்த மாலை வேளையிலே இயேசு நம்மோடு இணைந்திருப்பதற்காக நற்கருணை வடிவிலே நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிற போது நமக்கு என்ன நடக்கிறது? 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கொடி திராட்சை செடியோடு இணைந்திருக்கிற போது அது பலன் கொடுக்கிறது. எந்த கொடிகள் திராட்சை செடியோடு இணையவில்லையோ, எந்த கொடிகள் திராட்சை செடியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்றனோ, தரித்து எடுக்கப்படுகின்றனவோ, அவை காய்ந்து போகின்றன. அப்ப நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும், கனி தரக்கூடிய மரங்களாக, கனி தரக்கூடிய கொடிகளாக இருக்க வேண்டும். 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருப்பது போல நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், மிகுந்த கனி கொடுப்பீர்கள். பிரியமானவர், எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு தன்னோடு இணைந்திருப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நற்கருணையின் முன்பாக நாம் வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இணைய வந்திருக்கிறார், நம்மோடு ஒன்று சேர வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார், நாம் வாழ்வு பெற்றுக்கொள்வதற்காக தன்னையை முழுமையாய் கொடுக்க வந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய இந்த ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என வந்திருக்கிறார். தன்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாக நம் மீது பொழிவதற்காக வந்திருக்கிறார். 30 60 100 மடங்காக நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எனவே நற்கருணை ஆண்டவரை நோக்கி அவரை ஆராதிப்போம். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் தொழுவோம், அவரை நாம் வணங்குவோம். நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தேயு வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்கிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே
துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. நற்கருணை நாதரே துணையாக வாருமே. ஆண்டவர் இயேசுவே, நற்கருணை ஆண்டவரே, எங்களுடைய மத்தியிலே வந்திருக்கிறீர். எங்களுடைய துணையாக, எங்களுடைய வழியாக, எங்களின் ஒளியாக வாழ்வு கொடுக்க வந்த நற்கருணை ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். 2025 ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமையில எங்களுடைய மத்தியிலே வந்து எங்களை எல்லாம் நீ ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களை வழி நடத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய குடும்பத்தை வழி நடத்தியிருக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய தொழிலை ஆசீர்வதித்திருக்கின்றேன். இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய பயணத்தில் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கிறேன். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன். எங்களுடைய நோய் நோக்காடுகளை எல்லாம் போக்கி எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கிறேன். வாழ்நாட்களை பெருக்கியிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக, எங்களை வழி நடத்துவதற்காக, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக எமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அமர்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை என்பதனால் நன்றியின் செவ்வாயாக, நன்றியின் நாளாக இந்த வழிபாட்டை நாம் வழி நடத்தலாம், பங்கெடுக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு இந்த நேரத்தை, இந்த மணித்துளிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருப்பாடல் 92 1 முதல் 5 நாம் வாசிப்போம். திருப்பாடல் 92 1 முதல் 5. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்ம சொல்லுகிற செய்தி என்ன? ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நல்லது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நல்லது. அது கெட்டது கிடையாது. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் எடுத்து சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நீ செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் என்று நாம் ஆண்டவரை புகழ்வது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நல்லது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அடுத்த வாக்கியம், காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிடராமையையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுர மண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. மீண்டும் சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், காலையில் உம்முடைய பேரன்பையும் இரவில் உம்முடைய வாக்கு பிறலாமையும் எடுத்துரைப்பது நல்லது. காலையும் மாலையும் மென்ஷன் பண்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவது ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதாவது நல்லது நடக்கிற போது அல்ல, எப்போதாவது இது போல ஆராதனைக்கு வருகிற போது மட்டும் அல்ல, எப்போதாவது நமக்கு தோணுகிற போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் மட்டும் அல்ல. என்னைக்காவது நாம் வேண்டுகிற வேண்டுதல் கேட்கப்படுகிறது, நமக்கு அது நடக்கிறது, நாம் கேட்டது நமக்கு கிடைக்கிறது, அப்ப மட்டும் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது அல்ல. சொல்லுகிறார், காலையிலும் இரவிலும். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். காலை எழுந்தவுடன் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. காலையில் உம்முடைய பேரன்பை நினைத்து பார்க்கிறேன், எழுந்தவுடன் ஆண்டவரையும் உம்முடைய வல்ல செயலை நினைத்து பார்க்கிறேன். இந்த காலை பொழுதை எனக்கு நீ தந்திருக்கிறேன்,
இந்த நாளிலே உயிர் வாழ்வதற்கு என் உயிரை கொடுத்திருக்கிறேன். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இந்த நாளை நான் காண செய்திருக்கிறேன். ஆரோக்கியத்தோடு என்னை எழுப்பி இருக்கிறேன். நேற்று நான் உறங்குகிற போது நான் எப்படி இருந்தேனோ, பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய வாய்ப்பு, பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நிலை, எப்படி நான் உறங்கினேனோ அப்படி அடுத்த நாள் காலையிலே நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், பேசுகிறேன், எழுகிறேன், நடக்கிறேன், செயல்கிறேன், சிந்திக்கிறேன். என்னை அப்படியாகவே என்னை வைத்திருக்கிறேன். எந்த குறைபாடும் இல்லாமல் இன்னொரு நாளை எனக்கு தந்திருக்கிறேன். காலையிலே ஆண்டவரே உம்முடைய பேரன்பை நினைத்து நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த நாள் முழுவதுமாக என்னை பாதுகாத்திருக்கிறேன், வழி நடத்தியிருக்கிறேன். நான் போன பாதையிலே, சென்ற பாதையிலே, நான் எடுத்த காரியங்களிலே, நான் செய்த அனைத்து விதமான காரியங்களே என்னோடு இணைந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக என்னை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறேன். ஏதோ இந்த நாளிலே என்னுடைய நாளை முடிக்கப் போகிறேன், நான் உறங்கப் போகிறேன். இந்த நாள் முழுவதுமாக என்னை பாதுகாத்து இருக்கிறேன். இரவிலே உமக்கு நன்றி சொல்வது நல்லது. நாம் காலையிலும் நன்றி சொல்வதில்லை, படுக்க போவதும் நன்றி சொல்வதில்லை. காலையிலும் நாம் சிலவற்றில் பிஸியாக இருக்கிறோம், இரவிலும் நாம் படிக்கிற போது பலவற்றில் பிஸியாக இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, நல்லது. அடுத்த வாக்கியம் 4வது, ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வியத்து செயல்களால் அவர் என்னை மகிழ்வித்தீர் என்று பாடுகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய வியத்தகு செயல், ஆண்டவருடைய அற்புதமான காரியங்கள், அவர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே உம்முடைய வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். இந்த நாள் முழுவதுமாக பல்வேறு காரியங்கள் நினைத்து நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பல்வேறு நல்ல காரியங்கள், பல்வேறு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ இரவு நாம் தூங்குகிற போது நாம் சொல்லணும், ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய வியத்தகு செயல்களினால், உம்முடைய கிருபையினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நான் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழித்தேன், மகிழ்ச்சியாக இந்த நாளிலே இருந்தேன். நான் உம்முடைய ஆசீர்வாதங்களால் மகிழ்ந்திருக்கிறேன். அடுத்த வாக்கியம், உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தந்த அந்த ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். இறுதியாக, ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை, உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய செயல்கள் எத்தனை மேன்மையானவை, ஆண்டவருடைய செயல்கள் எத்தனை உன்னதமானவை. பிரியமானவர்களே, 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் துவங்கிய இந்த பயணம் இன்றைக்கு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, நாளைக்கு நாம் இந்த ஆண்டை முடிக்கப் போகிறோம். கடந்து வந்த பாதையை யோசிப்போம். எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய நன்மைத்தனங்கள், வழிகாட்டுதல்கள். நாம் தனிமையாக துக்கத்திலே, வேதனையிலே, கண்ணீர் விட்டு அழுத போது ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தைரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த வலிமையினால் நாம் நம்முடைய துன்பங்களை கடந்து, சவால்களை கடந்து, பிரச்சனைகளை கடந்து, தோல்விகளை கடந்து, ஏமாற்றங்களை கடந்து, அழுகையை கடந்து, அங்கலாய்ப்பை கடந்து, அவமானங்களை கடந்து ஏதோ இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோமே. வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் நாம் பயணித்து பயணித்து தாண்டி தாண்டி கடந்து கடந்து ஏதோ இந்த ஆண்டை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனை நோய் நோக்காடுகளை அவதிப்பட்டிருக்கிறோம், எத்தனை தடவை மருத்துவமனைகள் சென்று இருக்கிறோம், எத்தனை தடவை மருந்துகளை சாப்பிட்டு இருக்கிறோம், எத்தனை தடவை உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டு இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கும்படியாக நம்மை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய இல்லத்திலே, ஆண்டோடைய கோவிலிலே, ஆண்டவுக்கு முன்னாடி ஆண்டவுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு கிருபை, எவ்வளவு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நன்றி சொல்கிற நாள் இந்த நாள். ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற போது சில பேருக்கு மனசுல ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் என்ன நடக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, என்ன நன்று, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் நமக்கு என்ன நன்மை வந்துடுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன,
ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன? ஒரு 3 பகுதிகளை மட்டும் விவிலியத்திலிருந்து நான் எடுத்து சொல்லி, இதுக்கெல்லாம் நாம் நன்றி சொல்லணும், எதுக்கு தான் நாம் நன்றி சொல்லணும் என்று உங்களோடு அந்த செய்திகளை பகிர்ந்து நாம் ஆண்டவரை பாடல் பாடி நன்றி சொல்லுவோம். ஒன்று, நாம் பார்க்கிறோம், மோயிசன் செங்கடலை கடந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துகிறார். கடந்து சென்று முடிந்த பின்பு நாம் அந்த பகுதியிலே பார்த்தோம் என்றால், ஆண்டவர் மோயிசன் ஆண்டவருக்கு ஒரு நீளமான ஒரு பாடலை பாடுவார். செங்கடலை கடந்த பின்பு கடவுள் தங்களை அழைத்து வந்த, கடவுள் தங்களை பாதுகாப்போடு அழைத்து வந்த அந்த காரியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். நாம் நன்றி சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், திருத்தூத பணிகள் 16, 25, 26. முதல் விஷயம், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அவர்கள் இருப்பார்கள், கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம். திருத்தூத பணிகள் 16, 25, 26 இரு வசனங்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜெயில இருக்கிறாங்க, பவுலும் சீலாவும் ஜெயில இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க 2 பேரையும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்களோ, கடவுளுக்கு புகழ் பாடினார்கள், கடவுளை போற்றுகிறார்கள், கடவுளை பெருமைப்படுத்துகிறாங்க, ஆண்டுக்கு நன்றி சொல்றாங்க. மற்ற கைதிகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. திடீரென நிலநடுக்கம் ஏற்படுகிறது. உடனே சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன, அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. பெரியமாடைய முதல் செய்தி இதுதான். நீங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளை போற்றுகிற போது, ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை சொல்லி பெருமைப்படுத்துகிற போது, நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சாத்தானுடைய விலங்குகள், தொல்லைகள் உடைத்தெறியப்படுகின்றன. நம்முடைய பாதுகாப்பு உறுதியாக்கப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் விலக்கப்படுகின்றன. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போடி இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவரை புகழுகிற போது, ஆண்டவரை ஆராதிக்கிற போது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற போது நாம் ஆபத்துக்களில் இருந்து விடுவிக்கப்படுகிறோம். இதான் முதல் செய்தி. பிரியமானவர்களே, யார் ஆண்டவரை புகழுகிறார்களோ, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்களோ, ஆண்டவர் செய்த நல்ல காரியங்களை நினைத்து நினைத்து ஆண்டவரை போற்றுகிறார்களோ, நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிற போது ஆண்டவர் நம்மை ஆபத்துக்களிலிருந்து விடுவிக்கிறார். சீலாவும் பவுலும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டவரை புகழ்ந்தார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். 2வது நாம் பார்க்கிற போது, ஏதோமியர் படையேற்பாட்டில் 2 குறிப்பேடு 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஏதோமியர் யூதா நாட்டின் மீது படையெடுப்பார்கள். யூதா நாட்டினுடைய தலைவன், மன்னனாக இருக்கக்கூடியவன் யோசபாத். மிகப்பெரிய படை வருது. யோசபாத்து அந்த படை எதிர்கொள்ள முடியாது, ஓடி போகிறார், ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்தில் அவர் மண்டியிட்டு ஆண்டுகிட்ட சொல்றாரு. உடனே உதவியை கேட்கல, அவர் இப்படிதான் ஜெபிக்கிறாரு. 20ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. 2 குறிப்பேடுல அவர் முதல்ல கடவுளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் நீங்க எகிப்திலிருந்து மீட்டுட்டு வந்தீங்க, மிக பத்திரமா மீட்டுட்டு வந்தீங்க, அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் கொடுக்காம அவனை மீட்டுட்டு வந்தீங்க. நடந்ததை சொல்றார். அவ்வளவு நல்ல காரியங்களை எங்க முன்னோருக்கு நீங்க செஞ்சீங்க. அப்படி எங்களுடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு இவங்களுக்கெல்லாம் நீங்க வழி காட்டினீங்க. செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து நன்றி சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நாங்களும் ஆபத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடம் யோசபாத்து மன்றாடுகிறார். செய்த நன்மைகளை சொல்லி உதவியை கேட்கிறார். என்ன நடந்துச்சு? யோசபாத்து போரில் வெற்றி அடைகிறார். பல விஷயங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை புகழ்கிறோம், நன்றி சொல்லுகிற போது, நாம் ஆண்டவரை அதிகமாக நன்றி சொல்லி ஆராதிக்கிற போது கடவுள் நம்முடைய ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். நன்றி உள்ளவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆக ஒரு நிமிடம் கண்களை மூடி
ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை நல்ல காரியங்கள். பல்வேறு ஆபத்துகள் விபத்துகள் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். பேர் ஆபத்துகளை நாம் சந்திக்க வேண்டிய இருப்பினும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை வழி நடத்த போதுமான சக்தியை தந்திருக்கிறார். பிரச்சனைகளில், துன்பங்களில், கஷ்டங்களில் எல்லாரும் நம்மை கைவிட்ட போதும் கூட, நம்முடைய உறவுகள் கைவிட்ட போதும் கூட, நம்மை மிக ஏளனமாய் அவமானப்படுத்திய நேரங்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு வாழக்கூடிய நம்பிக்கை தந்திருக்கிறார். நோய்கள், நோக்காடுகள், இடர்பாடுகள், தோல்விகள் வந்த போதும் ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தனிமையில், வேதனையில் யாருமே எனக்கு இல்லை, என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற நிலையிலும் கூட, மகனை மகளை நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாள் வரை நம்மை வழி நடத்தியிருக்கிறார். கடன் தொல்லைகளை நாம் விழுந்த போது, ஐயோ என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், பணம் இல்லையே, இந்த காரியங்களை செய்வதற்காக எனக்கு போதுமான பண வசதி இல்லையே, எப்படி செய்ய போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எண்ணி பார்க்க முடியாத உதவிகள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனை மிராக்கிள்ஸ், எத்தனை அற்புதங்கள், எத்தனை புதுமைகள். இந்த நொடி பொழுதும் நாம் இங்கே இருக்கிறோம், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நாம் இருக்கிறோம் என்றால் அது ஆண்டோடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அதிசயம். எனவே அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்மை அதிசயமாய் வழி நடத்திய தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ரொம்ப அதிசயமா, மிக அற்புதமா இந்த நாள் வரை வழி நடத்திய தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அதிசயங்கள் செய்யக்கூடியவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். அவரை புகழ்ந்து ஆராதித்து நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்து மக்கள் இஸ்ராயல் மக்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். முன்பாக செங்கடல் இருக்கிறது. முன்னே போனால் மூழ்கி விடுவார்கள், பின்னே வந்தால் படைகள் அவர்களை கொன்று போடும். என்ன செய்வது ஏது செய்வது தெரியாமல் இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் அவர்களை உள்ளே செல்லும்படியாக, முன்னுக்கு செல்லும்படியாக, முன்னேறும்படியாக செல்கிறார். செங்கடல் பிரிகிறது, இஸ்ராயல் மக்கள் உள்ளே செல்கிறார்கள். அந்த இடைவெளியிலே, இந்த பாதையிலே அவர் சென்று கடந்து போகிறார்கள். எகிப்து படை உள்ளே வருகிறது. அப்போது தண்ணீர் அவர்களை மூழ்கடிக்கிறது. அவர்கள் இஸ்ராயல் மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தண்ணீரை ரத்தமாய் மாற்றிய கடவுள், தண்ணீரை ரத்தமாய் மாற்றிய கடவுள், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றிய கடவுள், கானாவு திருமணத்திலே வெறும் தண்ணீரை ரசமாய் மாற்றி சுவைக்க கொடுத்த கடவுள், அற்புதங்கள் செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுளாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்றுமில்லாமல் சூழலிலே, ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலே, ஒண்ணுமே இல்லையே என்கிற தவிக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத வாழ்க்கையை வளமாய் மாற்றக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஒன்றுமில்லாத வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாய் நம்முடைய கடவுள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டோடு ஒப்பு கொடுப்போம்.
நம்முடைய கண்ணீரை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய தண்ணீரை ஒப்பு கொடுப்போம். சுவையுள்ள ரசமாய் சுமையுள்ள வாழ்க்கையாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். நம்பிக்கையிலே பாடுவோம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் சொன்னது போல செங்கடலை இரண்டாக பிரிந்த கடவுள் நம்முடைய கடவுள். கடலை பிளந்து பாதையை உருவாக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். செங்கடலை பிளந்து இஸ்ராயல் மக்களை பத்திரமாய் கொண்டு சென்ற கடவுள் நம்முடைய கடவுள். பெரியமானுடைய வாழ்க்கையிலும் கூட செங்கடலை போல பிரச்சனைகள், செங்கடலை போல துன்பங்கள், செங்கடலை போல பலவிதமான கவலைகள், கஷ்டங்கள் மத்தியில இந்த ஆண்டு முழுவதுமாக உங்களுடைய அற்புதமாய் ஆண்டு வழி நடத்தியிருக்கிறார். ஒன்றும் ஆபத்தில் இல்லாமல் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். எந்த துன்பமும் துயரம் இல்லாமல் நம்மை பாதுகாப்பாய் வழி நடத்தியிருக்கிறார். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து, ஆண்டவர் செய்த அதிசயத்தை நினைத்து புகழ்ந்து பாடுவோம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டிலே பல்வேறு அதிசயங்களை செய்திருக்கிறார். சற்று நேரம் ஆண்டவரை உற்று பார்த்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது நன்று, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது நல்லது. இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தால்தான் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். பல்வேறு சமயத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்காமல் இருக்கிறோம். அவர் செய்த மாபெரும் கிருபைகளை நாம் நினைத்து பார்க்காமல் மறந்து போகிறோம். இந்த அந்நியனை தவிர மற்ற 9 பேர் எங்கே மறந்து போனார்கள்? திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற மனநிலை இல்லாமல் போனார்கள். எனக்கு கிடைத்த நன்மை அதோடு ஆண்டவரை மறந்து போகக்கூடிய அந்த 9 பேரை போல நாமும் இருந்து விட வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. அது சிறிய நன்மையோ பெரிய நன்மையோ, சின்ன புதுமையோ பெரிய புதுமையோ, பல்வேறு நல்ல மனிதர்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பல உதவிகளை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலுடைய எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதனுடைய ஆசிரியர், அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்லுவார், உதடுகள் செலுத்தும் காணிக்கையே ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் புகழ்ச்சி பலி. நம்முடைய உதடுகளினால் நாம் செலுத்தக்கூடிய காணிக்கை, நம்முடைய கரங்களில் தான் காணிக்கை செலுத்த முடியும். உதடுகளில் என்ன காணிக்கை செலுத்த முடியும்? அவர் சொல்வது, உங்களுடைய உதடுகள் வழியாக வரக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்கள் செலுத்தக்கூடிய உன்னதமான பலி. நன்றி சொல்லுவோம் மனசுக்குள்ளேயே. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மனதார நன்றி சொல்லுங்கள். உங்கள் இல்லத்தில் திருமணம் நடந்திருந்தால், சுப காரியங்கள் நடந்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்திருந்தால், ஒருபடி முன்னேற்றம் கண்டிருந்தால் நன்றி சொல்லுங்கள். நோயிலே படுத்த படுக்கையாக நாம் விழுந்து மீண்டும் அந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருந்தால், அந்த நோயிலிருந்து நாம் சுகம் பெற்றிருந்தால் நன்றி சொல்லுங்கள். நாம் சென்ற பாதையிலே பயணத்திலே எவ்விதமான ஆபத்துகள் இல்லாமல் நம்முடைய பயணங்கள் முடிவுற்றிருந்தால் பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுவோம். நாம் வேலை செய்கிற போது, தொழில் ஈடுபட்டிருக்கிற போது ஆபத்துக்கள் விபத்துகள் நடந்திருந்தால், அதிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருந்தால், ஆண்டவர் நம்மை காப்பாற்றியிருந்தால் நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக நன்றி சொல்லுவோம். அன்பு இயேசுவை நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உடைய கிருபையும் உடைய ஆசீர்வாதம் சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிடம் நீ எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களையெல்லாம் ஆண்டவருடைய எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினம் நீ செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஜெபிக்காத காரியங்களையும் கூட எங்களுக்கு ஆண்டவரை நீ ஆசீர்வாதமாய் வழங்கி கொண்டிருக்கிறேன். நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிலே எங்களை சுற்றி உடைய நன்மைத்தனங்கள் சூழ்ந்திருக்கிறன. எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்திருக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வந்திருக்கிறேன். என் கணவனை, என் மனைவியை பாதுகாத்து வந்திருக்கிறேன். நாங்கள் செய்யக்கூடிய தொழிலே எங்களுக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறேன். எங்களுடைய பயணங்களிலே பாதுகாப்பை தந்திருக்கிறேன். நாங்கள் கேட்ட வரங்களையெல்லாம் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த நொடிப்பொழுதில் நாங்கள் இந்த ஆலயத்திலே உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய பாதத்திலே நின்று நாங்கள் ஜெபித்து கொண்டிருப்பது இந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாக, இந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவரே, நல்ல உடல் உள்ள சுகத்தோடு, பலத்தோடு, ஆற்றலோடு, வலிமையோடு நாங்கள் செயல்படுவதற்கு, வாழ்வதற்குண்டான சக்தியை, பலத்தை, நல்ல ஆரோக்கியத்தை, நல் வாழ்வை நீ தந்தைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட உம்முடைய தேவாலயத்தை அழைத்து வந்து உம்முடைய திரு முன்னிலையிலே நாங்கள் நன்றி சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீ தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை சந்தித்த தோல்விகள், ஏமாற்றங்கள், சாத்தானுடைய தொல்லைகள், அழகினுடைய தொல்லைகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பம் விழுந்து போகாதபடி, எங்களுடைய குடும்பம் பிரிந்து போகாதபடி, எங்களுடைய உறவுகள் பிரிந்து போகாதபடி
கூடி எங்களுடைய உறவுகளை சேர்த்து அரவணைத்து கட்டி பிணைத்து நாங்கள் ஒன்றாக ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக, சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக, கணவன் மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்திலே சண்டைகள் வந்திருந்தாலும், பிளவுகள் வந்திருந்தாலும், பிரச்சனைகள் வந்திருந்தாலும், சாபங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய துன்பங்களை எல்லாம், எங்களுடைய பிரச்சனை எல்லாம் அகன்று போயிட்டு எங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை கொடுத்திருக்கிறீரே, புரிந்து கொள்ளக்கூடிய மனதை தந்திருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா காரியங்களுக்காகவும், எல்லா நன்மைகளுக்காகவும், எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், எல்லா கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு நாம் நம்முடைய நன்றிகளை சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் தராமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள், இந்த பாடல் அபக்குக் என்கிற இறைவாக்கின புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த வார்த்தைகளை வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், என்ன சொல்கிறார் செப்பனிய இறைவாக்கின? என் வாழ்க்கையில எதுவுமே எனக்கு இல்லை என்றாலும் கூட, நான் நினைத்தது எதுவுமே எனக்கு கிடைக்கலனாலும் கூட, நான் எதிர்பார்த்தது எனக்கு எதுவுமே நடக்கலனாலும் கூட, நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். 2025ஆம் ஆண்டிலே பல பேருக்கு ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்டது ஆண்டவர் கொடுக்காமல் போயிருக்கலாம். உங்களிடம் இருந்தது உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனாலும் கூட செப்பனிய இறைவாக்கினர் சொல்கிறார், என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவருக்குள் களி கூடுவேன், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அவர் கொடுத்ததுனால் மட்டுமல்ல, அவர் எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாமல் போனாலும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நான் கேட்டது அவர் கொடுக்கவில்லை என்றாலும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்போது நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ணல, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல, 2025ஆம் ஆண்டு ஒரு வேஸ்டான ஒரு ஆண்டு, வெறுமையான ஒரு ஆண்டு, எந்த பிரயோஜனம் இல்ல, எந்த பயனும் இல்ல, நஷ்டத்துல முடிஞ்சிச்சு, கஷ்டத்துல முடிஞ்சிச்சு. ஆனாலும் செப்பனிய இறைவாக்கினர் சொல்கிறார், நீ ஆண்டவருக்குள் களி கூறு, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. 2026ஆம் ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும். 2026ஆம் ஆண்டு உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். எனவே அந்த நம்பிக்கையோடு, ஒன்றுமே இந்த ஆண்டு கிடைக்கவில்லை என்றாலும் கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் கேட்டது கிடைக்கலனாலும் கூட நாம் இந்த ஆண்டு, இந்த இறுதி நாட்களிலே நாம் இன்னும் இந்த உலகத்திலே இருக்கிறோம், நன்றாகவே இருக்கிறோம், உடல் உள்ள சுகத்தோடு இருக்கிறோம். எனவே நாம் சந்தோஷத்தோடு எழுந்து நின்று கரங்களை தட்டி, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்கு களி கூறுவேன், நான் நன்றி சொல்லி ஆண்டவரை நான் போற்றுவேன் சொல்லி நாம் பாடுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்விகள் போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்தது, எதிர்பார்த்தது, நாம் ஆசைப்பட்டது, விருப்பப்பட்டது ஒருவேளை இந்த ஆண்டில் நடக்காமல் இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் அவர் நம்மை கைவிடாத கடவுள். இந்நாள் வரை நம்மை வழிநடத்திய தேவன் இனியும் வழி நடத்துவார். நாம் கேட்டது நமக்கு கொடுக்காமல் இருந்த தேவன் நாம் கேட்காததை எல்லாம் கடவுள் நாம் கொடுத்திருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் இந்த தேவன் நமக்கு கொடுத்தது. இந்நாள் வரை நம்முடைய வாழ்க்கை கடந்து வந்திருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்களை கடந்து வந்திருக்கிறோம் என்றால் இந்த தேவனுடைய உதவியால் தான், இந்த தேவனுடைய கிருபையால் தான். நன்றி. எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டில் எனக்கு கரம் பிடிச்சு வழி நடத்தி வந்திருக்கிறீங்க. என் குடும்பத்தை தாங்கி வழி நடத்திருக்கிறீங்க. என் துன்பத்தில், கவலையில், கஷ்டத்தில், தனிமையில், வேதனையில், நோயிலே, நோக்காட்டில், என்னுடைய அவமானத்தில், இன்னல்களில், இக்கட்டில் என்னை கைவிடாமல் என் நாள் வரையில் என்னை தாங்கி வந்திருக்கிறீங்க. என் குடும்பத்தை தாங்கி வந்திருக்கிறீங்க. அவமானத்திலையும் கூட என்னை தைரியமாக என்னை எல்லாருக்கும் முன்னாடி வலிமையோடு வல்லமையோடு நிற்க வைத்திருக்கிறீங்க. உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்கிறேன், போற்றியன்னு சொல்லி இந்த ஆண்டவரை போற்றுவோம். மாண்பிய கீதத்தின் வழியாக ஆண்டவரை நாம் போற்றி புகழுவோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளினை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொழுது மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.